தன்னை ராஜினாமா செய்ய வைப்பதாக தனக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார் தவேக மாவட்ட செயலர் என திமுக எம்எல்ஏ கருணாநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் செய்தியாளர் சந்தித்ததை பார்க்கலாம். தவேகனுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் வேட்பாளராக போட்டியிட்ட பாலசுப்ரமணியம் அவர்கள் என் பெயர் களங்கப்படுத்தும் வகைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வைப்போம், இவர்களும் வந்து விடுவார்கள் என்பற மாதிரி அவர் மிரட்டு தோணியில் பேசுகிற மாதிரி தெரியுது. இது இப்போ ஏற்கனவே சற்று முன் ஒரு நேரத்தில் அனிதா அரெஸ்ட் ஆகி அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி பேரம் பேசு இது மாதிரி இப்படி மிரட்டுறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் சேர்ந்த குணமாக இருக்குமோ என்று தெரியவில்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன், எதற்கும் அஞ்சிரவன் கிடையாது. அதனால் என்னை என்னை களங்கப்படுத்திய அந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் உடனடியாக பகிரமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வருத்தம் தெரிவிக்காத பட்சத்தில் அவர் மீது கண்டிப்பான முறையில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மாதம் அல்ல 6 நாளில் தேர்தல் வந்தாலும் 234 தொகுதியிலும் தவேக தான் வெல்லும் என இந்த மாவட்ட செயலர் பேசியிருந்ததாக திமுக எம்எல்ஏ கருணாநிதி புகார் அளித்திருக்கிறார். தவேக மாவட்ட செயலர் பேசியது என்ன, தொடர்ந்து பார்க்கலாம். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவர் ஐயா ஸ்டாலின் ஐயா 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு, எலெக்ஷன் எப்படினாலும் வரலாம், 6 மாசத்துல வரலான்னு. 6 மாசத்துல 6 நாள் வச்சா 6 நாள்ல வந்தால் கூட 234 தொகுதியை தமிழக வெற்றிகளாக தான் அடிக்கும். உங்க இருக்கிற ஏற்கனவே இருக்கிறங்க இங்க கருணாநிதி இருக்கிறாரு, அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. நாங்க சொல்றோம் ஐயா கருணாநிதியை நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நீங்க 30 கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணி தான் நீங்க ஓட்டு வாங்கி வந்திருக்கீங்க. நீங்க 300 ரூபாய் கூட நீங்க சம்பாதிக்க முடியாது, விடவும் மாட்டோம். ஏற்கனவே அப்படிதான் இன்னொருத்தர் எண்ணத்துல இருந்தாரு, அவர் திருப்பி எங்கிட்டே வந்துட்டாரு. இவர் சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். தன்னை ராஜினாமா செய்ய வைப்பதாக தனக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார் தவேக மாவட்ட செயலர் என திமுக எம்எல்ஏ கருணாநிதி புகார் தெரிவித்திருக்கிறார். தவேக எம்எல்ஏ பேசியது என்ன என்பது குறித்தும் அந்த காட்சிகளையும் பார்த்தோம்.